பாட்காஸ்ட். ஐம் திவ்யா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் விஜய். ஹாய், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ மிஸ்டர் விஜய், நாலன்ல ஜாயின் பண்ணி எத்தனை வருஷமா ஆகுது? அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சு நாலன்ல ஜாயின் பண்ணணும்னு? ஓகே, நாலன்ல நான் ஜாயின் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து நாலன் என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னா, நாலனுக்கு முன்ன வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நெட்வொர்க்கிங்கில் சாதிக்கணும், இந்த மாதிரிலாம் தாகத்தோட அந்த டிசையரோட இருக்கிறப்ப தான் நாலன் எனக்கு அமைஞ்சிச்சு. இந்த நாலன் நான் பார்க்குறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து இன்ஸ்பயர் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயின் கம்பெனி கூட நான் பயணியர்ஷிப் ஜாயின் பண்ண போகிறேன். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்தேன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலனோட பிளான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சக்ஸஸ் பிளான். அது ஆல்ரெடி அந்த பிளானை பார்த்து பல பில்லியனர்ஸ் உருவாக்கி இருக்கு வேர்ல்டு வைட்ல. அப்போ அது என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ நாலன்ல நீங்கள் ஜாயின் பண்ணது வந்து அந்த 3 இயர்ஸ் காலகட்டத்தில், 4 இயர்ஸ் காலகட்டத்தில். ஸோ ஹவ் ரியலி உங்களோட லைஃப்பில் வந்து நாலன் எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு உங்கள் லைஃப்பை? நாலன் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலன் வந்து அவங்க சம்பாதிக்கிறது மட்டும் குறிக்கோள் இல்லை, அவங்க வந்து கரெக்டான ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் நோபல் ஸ்டார். அங்கே நோபல் ஸ்டாரில் வந்து ஒரு தரமான என்டர்பிரினர், ஒரு மில்லியனர் ஆகணும்னா என்னென்னலாம் கடைப்பிடிக்க ஆகணும், என்னென்னலாம் விஷயம் வந்து ஸ்கில்லை கற்றுக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும், அது எல்லாமே இந்த ட்ரைனிங் சிஸ்டம், நோபல் ஸ்டார் என்ற ட்ரைனிங் சிஸ்டம் கரெக்டாக அமைஞ்சனால இதை நான் கற்றுக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக, நான் மட்டும் இல்லாமல் என்னோட குழுவினர்கள் அவங்க எல்லாமே வந்து இந்த சிஸ்டமில் இருக்கிறதுனால கற்றுக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2 இயர்ஸ்லேயே நிறைய லக்ஸரி அச்சீவர்ஸ் உருவாகியிருக்கேன். நான் மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட போஷ கைன்னு எடுத்தாலும் பிறரும் எடுக்கணும், குழுவினரும் எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சக்ஸஸை நான் பார்க்குறேன் இந்த நாளில். வாவ், ஸோ லைக் நீங்களும் உங்களோட சக்ஸஸில் பார்க்க முடியுது இந்த ஜேர்னியில். ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிது நம்ம நாலன்ல சொல்லும் போது? அல்லது நம்மளோட ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பற்றியா இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாலன்ல? நீங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா 2 கண்ணுல எது பிடிச்சிருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கு. உண்மையாக பார்க்க போனால் நாலன்ல எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளான், பக்காவான ஒரு பிளான், ஒரு அற்புதமான எப்படி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் சம ரீதியாக வந்து இன்கம் போய் சேரணும்னு அற்புதமாக விளைவிக்கிறாங்க. 80% பே அவுட்டில் பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொருட்கள், நாலனோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக். அவங்க பாய்க்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் பேட்டன்டட் டெக்னாலஜி, TCM, குவாண்டம், 3D செல், அந்த லெவலில் வந்து அவங்க டெக்னாலஜி பாய்க்கிறதுனால பொருட்களை பக்காவாக வேலை செய்யுது. கஸ்டமருக்கு நிறைய டெஸ்டிமோனி கிரியேட் பண்ணுது. அதில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா குவாண்டம் டீடாக்ஸ். நம்ம பாடி அணுக்கள் உச்சந்தலைன்னு உள்ளங்கால் வரைக்கும் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அப்போ இருக்கு, பிளானும் தரமா இருக்கு, சிஸ்டமும் தரமா இருக்கு. இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே சார், நைஸ். சார் இப்போ ஃபியூச்சரில் ஐம் ஷூர் அங்கே அவுட் நிறைய யங் பீப்புள் இருக்காங்க, வெளியே இருக்கிறவங்க ஆடியன்ஸ்க்கு. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இன்கம் ஏர்ன் பண்ணணும்க்கா. ஸோ நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க இப்போ நாலனில் பற்றி சொல்லணும்னாக்கா? என்ன நான் சஜஷன் கொடுப்பேன்னா, உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வெளியே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. எது வியாபாரம் எது கேம் தெரியாமல் ரொம்ப பேர் வந்து வியாபாரம்னா காசு சம்பாதிக்கிறது தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் என்பது கல்வி. இப்போ ஒரு கம்பெனி CEO உருவாகிறாங்கன்னா அவங்க வந்து எப்படி கம்பெனி CEO உருவாகிறாங்க, முறைப்படி படித்து டிகிரி, டிப்ளமா, PhDலாம் முடித்து அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க CEO அந்த மாதிரி ஆகுறாங்க. அப்போ அங்கே ஒரு சர்க்கிள் வந்து அவங்க கோத்ரூ பண்ணாங்க நிறைய விஷயத்தை, அதுக்கப்புறம் தான் அவங்க தரமான ஒரு CEO உருவாகிறாங்க. அதே போல் நாலனில் பெருசாக சம்பாதிக்கணும், என்டர்பிரினர் ஆகணும், பிஸ்னஸில் என்டர்பிரினர் ஆகணும்னு ஆசைப்பட்டாருக்கு பிளானும் தரமாக இருக்குது. எஜுகேஷன் தேவை. வியாபாரம் வந்து இங்கே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. வியாபாரத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் லேர்னிங் அண்ட் ஏர்னிங், அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு பிஸ்னஸ் ஓனராக உருவாக முடியும். அப்போ நாலன் வந்து கரெக்டான ஒரு சிஸ்டமில் இருக்குது. தட்ஸ் ரியலி ஹாப்பி, நைஸ். ஸோ கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும்.
இருக்கும். ஆனா வந்து அதை எப்படி ப்ராப்பரா அதை கத்துக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப நீங்க சொல்லும் போது இங்க கரெக்டான லேர்னிங் சிஸ்டமும் இருக்குன்னு சொல்லும் போது அண்ட் ஆல்சோ அதை கரெக்டா நோக்கி போனா எல்லாரும் உங்களை மாதிரி சக்சஸ் ஆகலான்றீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் டைம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட்.